ஹலோ கைஸ், வெல்கம் டு டைடி ஜாஸ்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஓஜியோட ஒரு டிஜே செட்டை வந்து ஒரு பொம்பளை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஓஜிக்கு வந்து அந்த டிஜே செட்டை வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். அந்த டிஜே செட்டு ஒரு வண்டியில் இருக்குது. ஸோ அதனால தான் சிஜே வந்து இன்றைக்கி வந்து ஓஜி வேலை பார்க்குற இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ சிஜே வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஓஜி வந்து நம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் அவங்க 2 பேரும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் டிஜே. டேய், அந்த டிஜே செட்டு என்னோடதுடா. சரி, நான் எடுத்து தரேன். அதை வச்சு நம்ம டம்மு டும்முன்னு பாட்டை போடுவோம். அதான் சிஜே, பாட்டை போடுறோம், ஸ்டெப்பை ஆடுறோம், ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு. சரி சரி, எப்படி எடுக்கிறது, எங்கே எடுக்கிறது, அதை சொல்லு, அப்புறம் எடுத்து தரேன். ஓகே சிஜே, எனக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு. ஒன்றும் இல்லை சிஜே, நைட்டு 8 மணிக்கு மேலே பீச்சு பார்ட்டின்னு கொண்டாடுவாங்க. அங்கே ஒரு பொண்ணு வேனில் டிஜே செட்டை வச்சு வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வண்டியை மட்டும் தூக்குனா போதும், எடுத்ததுக்கப்புறம் டிங்கு 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 தான் சிஜே சிஜே. சரி ஓஜி, நான் வண்டி எடுத்து தரேன், வரேன், நீ கவலைப்படாத. ஓகே, பார்த்து பத்திரமா போய்ட்டு வா. ஓகே, போய்ட்டு வரேன், டாட்டா ஓஜி. ஓகே, இப்போ ஓஜி வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, அவங்க வந்து பீச் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பீச் பார்ட்டியில் வந்து ஒரு டிஜே செட்டு இருக்குது. ஸோ அந்த டிஜே செட்டு தான் என்னோடது, நீ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து என்னை அனுப்பிச்சிருக்கேன். அதனால தான் நான் இப்போ வந்து ஒரு காரை பிடிக்கிட்டு இப்போ வந்து அங்கே போக போகிறேன். என்னன்னா, அந்த டிஜே செட்டுக்கு ஒரு பெரிய கதை இருக்குங்க. ஓஜியை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இந்த டிஜே செட்டை வந்து இவங்க வச்சுட்டு ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் ஓஜிக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிட்டேன். அதனால இந்த பொம்பளை 31 முன்னாடி போட்டிருக்கல, இந்த கேர்ள் தான். ஸோ இந்த கால்கிட்ட லைட்டாக மடக்கி அப்படி பேசி சைஸாக வண்டி ஆட்டியை போட்டுக்கிறோம். இதுதான் மிஷின்னு. டான்ஸ் வேறு ஆட சொல்லுவாங்க, அது வேறு இருக்குது. ஸோ டான்ஸு வேறு சிஜே வந்து தெரியாது. இப்போ டான்ஸு தெரிஞ்சிருந்தால் வந்து டான்ஸ் பற்றி போகலாம். நம்ம சிஜேக்கு வந்து வெறும் சுடுறது மட்டும் தான் தெரியும், வேற என்ன தெரியும்? சுடுறது, திங்கிறது, அப்படியே கார் எடுத்து சுற்றுறது. இந்த டிஜே பார்ட்டியெல்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்கப்பா ராக் ஸ்டார்ஸு. நல்லா தூங்குற மாதிரி 4 பேரும் நார்த்து சவுத்து வெஸ்ட்டு மாதிரி. இங்கே பாருங்க, ஆகா, நெருப்பெல்லாம் ஊட்டி கொண்டாடுறாங்க. நல்லா டான்ஸை போகிறாங்க. தையிட ஓய், சூப்பர் சூப்பர். ஹில்ஸ் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம இந்த கேள்கிட்ட தான் போய் பேசணும். ஸோ எல்லா பற்றியும் சுற்றி பார்த்துக்குவோம், ஜாலியாக இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாமல் சைஸாக நம்ம கடத்திட்டு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டான்ஸ் ஆடணும். ஸோ ஓகேம்மா, பாட்டை போடுமா, டான்ஸ் ஆடுவோம். கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, கை போறந்தா பொங்கலே, சூரியனுக்கு படைக்கதான் சக்கர சக்கர பொங்கலே, கதிர் தரும் கதிரவன கரும்ப நினைக்கு பொங்கலே, மாட்டு மாட்டு பொங்கலே, காணும் காணும் பொங்கலே, பொங்கலோ பொங்கலே, காட்சி வாழ்த்துட்டு. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க. இப்போ வந்து அவங்க கூட ஆடி முடிச்சாச்சு. இப்போ வந்து என்னன்னா, அவங்ககிட்ட வந்து பாசிட்டிவாக நம்ம பேசணும். பேசி சைஸாக மடக்கிட்டு போகிறது தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி என் வண்டியை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம போகலாம் அப்படின்ட்டு, வீட்டுக்கு அப்படின்ட்டு. நான் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சிஜே வந்து அந்த நினைக்கிறேன். ஸோ சிஜே நினைக்கல, நான் நினைக்கிறேன். ஓகே, அதை இந்த மிஷினில் என்ன ஒரு விஷயம்னா, பூட்டு போட்டிருப்பாங்க இந்த ஊரில். அவங்க ஏறி உட்காந்தனால நம்ம வந்து இதாகிடுச்சு. தமிழ் அல்டிமேட் கேமிங் வந்து இதுக்கு ஒரு ஐடியா சொல்லியிருப்பாப்புல, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த ஐடியாவும் ட்ரை பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான், தள்ளி விட்டாச்சு, போயிட்டு வா, பாய் பாய். தள்ளி விட்டாச்சு, வண்டி எடுத்துகிட்டு நீ செட்டு வேகத்தில் போக வேண்டியது, மணலில் செட்டு வேகத்தில் போக வேண்டியது. அதான் இந்த இதில் ஏற்றிட்டு போகணும். டேடி வெளிவிட்றா, ஓடு, தாவிட்டியா மாதிரி, சிங்கம் சூர்யா மாதிரி தாவிட்டியான். இந்த வண்டி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சட்டில் போய் நிப்பாத்தனா. இந்த கதையை முடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. ஏன்னா அந்த ஓஜி பையன் வந்து ஓஜினாலே என்ன தெரியும், ஓஜின்னு ஒன்றே கோட்டு படத்தில் வர ஓஜின்னு நினச்சாங்க. இது வந்து வேற ஒரு ஒரிஜினல் கேம்ஸ். உடம்பு பூரா பச்சை குத்திருக்கேன், சட்டையே போட மாட்டேன். அது என்ன பண்ணுறேன்றீங்க, ஓஜின்றவன் பாத்ரூம் கிளீனிங் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேறு என்ன வேலை கிடைக்கும் அவனுக்கு? அதனால் இப்போ வந்து இந்த சட்டரை தேடிக்கிட்டு இருக்கேன். மேப்பில் வந்து இந்த சட்ரு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்து அப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்கேன். சட்ரு வந்து இந்த பாலத்துக்கு கீழே இருக்கும் அப்படின்றேன். இவங்களோட மறையான இடம் எங்கன்னா இருக்குன்னா அந்த பாலத்துக்கு கீழே தான் அவங்க டெரிட்டரி. இந்த பாலாஸ்கிங் வேறு அப்பப்போ நம்ம ஊடால வந்து தொந்தரவு பண்ணிடுறேன். என்ன பண்ணுறது, இது ஒரு செட்டு இருக்கும், வளைவை போட்டுட்டு செட்டில் போய் நிப்பாட்டிடலாம். ஸோ இந்த மிஷின் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ டப்பிங்லாம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி அவ்வளோதான், நிப்பாட்டியாச்சு.
அது வண்டியை நிப்பாட்டணுன்னே அவ்வளோதான், மிஷின் முடிஞ்சிடும். இந்த மிஷின் வந்து ஒரு ஈஸியான மிஷின் தான். கொஞ்சம் டான்ஸ் ஆடணும், அதை வந்து நீங்கள் செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் எதையாவது மாற்றி பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பான் ஆஃப் கேமிங் அப்படின்னு ஒன்று இருக்கலாம், இந்த கேமிங் ஒரு தொடக்கமாக இருக்கலாம். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் டிஜே.